பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நேரத்தில் நம்ம வேதத்தை திறந்து ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்துக்கு நேராக வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். 40ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 31ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த இடத்திலே பார்க்கிறோம் சோர்ந்து போனவர்கள். அதாவது நீங்க 29ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா ஏசாயா 40:29 வாசிக்கலாமே. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆமேன். சோர்ந்து போகிறவருக்கு அவர் பலன் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சோர்ந்து போய் விடுகிறோம் இல்லையா? நிறைய சோர்வுகள், நிறைய போராட்டங்கள், நிறைய வேதனைகள், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த நாட்களில் நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறவர், சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். 31ஆம் வசனத்தில் பார்த்தோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தான் கர்த்தர் ஒரு புது பலனை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் புது பலனை கொடுக்க அவர் வல்லமை உடையவராய் இருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளணும். அப்போ அந்த காத்திருக்கும் பொழுது அந்த புது பலன் எப்படிப்பட்டதுன்னா, எவ்வளவு ஓடினாலும் நம்ம இளைப்படைய மாட்டோம், எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நம்ம சோர்ந்து போக மாட்டோம், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் அந்த புது பலன் நம்மை தாங்கும் என்று இந்த வேத வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த பலன் எப்படிப்பட்டது என்று நம்ம பார்க்கும் பொழுது வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியருக்கு நேராக 4ஆம் அதிகாரத்தில் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:8-9. நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. ஆமேன். 8ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லா பக்கத்திலும் நெருக்கப்பட்டும், எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை. அதாவது ஒடுங்கி போகிற சூழ்நிலை வரும், நெருக்கம் வரும், ஆனாலும் ஒடுங்கி போவதில்லை. மனம் முறிவடைகிற அந்த சூழ்நிலை வரும், ஆனால் நாங்கள் மனம் முறிந்து போவதில்லை. இன்னும் 9ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, கீழே தள்ளப்பட்டாலும் துன்பப்படுத்தப்பட்டாலும் நாங்கள் கைவிடப்படுவதில்லை, கீழே விழுந்தாலும் நாங்கள் மடிந்து போவதில்லை. ஆமேன். ஏனென்றால் ஆண்டவர் அந்த பவுல் சொல்லுகிறார், எங்களுக்குள்ள கர்த்தருடைய பொக்கிஷமாகிய அந்த பலன், அபிஷேகமாகிய பலன் இருக்கிறபடியினால நாங்கள் சோர்ந்து போவதில்லை. ஆமேன். ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, உள்ளான மனுஷன்ல அடிக்கடி பலவீனங்கள் வந்தாலும் அதே உள்ளான மனுஷன்ல கர்த்தருடைய பலன் இறங்கி வருமானால், கர்த்தர் கொடுக்கிற புது பலன் இறங்கி வருமானால், கர்த்தர் கொடுக்கிற அந்த அபிஷேகமாகிய பொக்கிஷமாகிய அந்த பலன் இறங்கி வரும் பொழுது எல்லா பக்கம் நெருக்கம் வந்தாலும் நாம் ஒடுங்கி போக மாட்டோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில உள்ளான மனிதன்ல காயங்கள் வருகிறது இல்லையா? வருதா வரலையா? வருகிறது. நெருக்கம் வருகிறது, துன்பப்படுத்தப்படுகிறோம், கீழே தள்ளப்படுகிறோம். அப்புறம் சொல்லும் பொழுது நிறைய காரியங்கள், மன அழுத்தங்கள், மனம் மடிவாகிற சூழ்நிலைகள் எல்லாமே வரும். ஆனால் அவற்றை எப்படி மேற்கொள்வது? அதாவது எப்படி, ஹவு டு ஓவர் கம் அவர் இன்னர் வூண்ட்ஸ், நம்முடைய உள்ளான காயங்களில் இருந்து நம்ம எப்படி வெளியே வருவது, அல்லது உள்ளான காயங்களை நாம் எப்படி மேற்கொள்வது என்பதை குறித்து தேவனுடைய வார்த்தைகளை நம்ம கேட்க போகிறோம். பிரியமானவர்களே, உள்ளான மனுஷனுக்குள்ள அடிக்கடி சோர்வுகள் வரும். இந்த வசனங்கள்ல இருந்து பார்க்கும் பொழுதெல்லாம் நெருக்கப்படுவோம், துன்பப்படுவோம், மனம் மடிவாக்கப்படுவோம், கீழே விழத்தள்ளப்படுவோம், சோர்வுகள், சத்துவம் இல்லாமல் பலனே இல்லாதது போன்ற ஒரு நிலைமை, அதாவது உள்ளத்துக்குள்ளே வரும்.
வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் நாம் சோர்ந்து போகும் பொழுது நம்முடைய பலன் குறுகிவிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல, தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, குடும்ப பாரங்கள் வரும் பொழுது, மனுஷனால சத்ருவால வருகிற போராட்டங்கள் வரும் பொழுது, நம்முடைய உள்ளான மனுஷன்ல இருக்கிற பலன் குறைந்து ஒரு சோர்வு வந்து விடும், மனம் முறிவடைந்து விடும், மனம் மடிவடைந்து விடும், நெருக்கம் வந்து நம்மை நெருக்கி போட்டு விடும். ஆனால் அந்த நேரத்தில் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது, கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது நமக்கு ஒரு புது பலனை கொடுப்பார். கர்த்தருடைய அபிஷேக தைலமாகிய அந்த பலன் நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம மனம் மடிவதில்லை, மனம் முறிந்து போவதில்லை, தள்ளப்படுவதில்லை, சோர்ந்து போவதில்லை என்று வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிற காரியம், தாவீதுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மன முறிவு, மன மடிவு, உள்ளான மனுஷன்ல எவ்வளோ காயங்களை அவன் பட்டாலும் அந்த காயங்கள் அவனை மேற்கொள்ளவில்லை, அவன் அந்த காயங்களை மேற்கொண்டான். அந்த மன அழுத்தத்திலிருந்து அவன் எப்படி வெளியே வந்தான், எதனால அவன் வெளியே வந்தான் என்று உங்களோடு கூட கொஞ்சம் டீட்டெயிலாக பேச விரும்புகிறேன். நான் போன வாரத்தில் பேசின பொழுது அன்னாளுடைய வாழ்க்கையில் அவள் எவ்வளவு கஷ்டப்படுத்தப்பட்டு மன மடிவான அந்த சூழ்நிலையில், மனம் கசந்து போன சூழ்நிலையில் அவள் எப்படி அதிலிருந்து வெளியே வந்தாள், அவள் எப்படி கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டாள் என்று நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கு தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து எப்படி தாவீது அந்த மன மடிவு, உள்ளான காயங்களிலிருந்து வெளியே வந்தானோ, அதே போல நாமும் வெளியே வர முடியும் என்கிற காரியத்தை இன்றைக்கு வேதத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் புத்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் 16ஆம் அதிகாரத்திலிருந்து அவருடைய சம்பவம் வருகிறது. வேதத்தை நம்ம திறந்து கொள்ளுங்கள். 1 சாமுவேல் புத்தகத்துக்கு நேராக நீங்கள் வேதத்தை திறந்து வைத்து கொள்ளுங்கள். பைபிளை திறந்து பாருங்க, அல்லது நாங்கள் வாசிக்கும் போது கேளுங்க. ஒருவேளை வெளியே ட்ராவல்லேருந்து அந்த ஸ்க்ரீனில் போடுகிற வசனத்தை பாருங்கள். வீட்டில் இருந்தீங்கன்னா, ரிலாக்ஸ்டாக இருந்தீங்கன்னா பைபிளை திறந்து பாருங்கள். ஏன்னா அந்த வசனங்கள் இன்றைக்கி இதை பார்க்கும்போது இன்னொரு நாள் நீங்கள் அந்த பைபிளை படிக்கும் பொழுது திரும்ப இதே வசனம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆமேன். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். இந்த இடத்திலே நம்ம பார்க்கிறோம், இந்த ஈசாயி இடத்துல சாமுவேல் வந்து, உன் பிள்ளைகளை எல்லாம் கொண்டு வா, நான் அவர்களை பார்க்க வேண்டும், கர்த்தருக்கு அவர்களை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொன்ன பொழுது ஈசாய் தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அழைத்து கொண்டு வருகிறான். பிள்ளைகளெல்லாம் அழைத்து கொண்டு வரும் பொழுது வேதத்திலே பார்க்கிறோம், 6ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா எலியா முதல் மகனை கொண்டு வந்து நிறுத்துகிறார். அப்போது சாமுவேல் ரிஜெக்ட் பண்ணிடுறார், ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணிடுறார். 2வது 8ஆம் வசனத்தை பார்த்தா அபினதாபை கொண்டு வருகிறார், அதையும் ஆண்டவர் தெரிந்து கொள்ளலன்னு ரிஜெக்ட் பண்ணிடுறார். 9ஆம் வசனத்தில் ஷம்மாவை கொண்டு வந்து நிறுத்துகிறார், அவரையும் ஆண்டவர் சொல்லிடுறாரு, இதையும் தெரிந்து கொள்ளலை அப்படின்னு சொல்லிடுறாரு. கிட்டத்தட்ட 7 பேரை 10ஆம் வசனத்தில் பார்த்தா தன் குமாரர்ல 7 பேரையும் ஒருவர் பின் ஒருவராக கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது ஒருவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களை, இப்படி சொன்ன உடனே, இவனையும் தெரிந்து கொள்ளலை அப்படின்னு சொன்ன உடனே அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக தகப்பனுக்கு என்ன எண்ணம் வந்திருக்கணும், சரி இன்னொரு பையன் இருக்கிறானே தாவீது, அவனை அழைச்சிட்டு வரலாம் அப்படிங்கிற எண்ணம் தகப்பனுக்கு வந்ததா என்றால் வரலை. ஏன்னா 11ஆம் வசனத்தில் கேட்குறாரு சாமுவேல் தீர்க்கதரிசி, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா அப்படின்னு கேட்ட பிறகுதான் இவருக்கே ஞாபகம் வருது, இல்லை எல்லாரிலும் இளையவன் 8வது மகன் அங்கே வனாந்திரத்தில் இருக்கிறான், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான்
என்று சொன்ன பொழுது அவனை கூட்டிட்டு வா என்று இவர் சொன்ன பிறகுதான் ஆள் அனுப்பி அவனை கூட்டிட்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த சம்பவத்தை பார்க்கும் பொழுது இந்த மகன் தாவீது எல்லாரிலும் இளைய மகன். பொதுவாக உங்கள் வீட்டில் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கடைசி பிள்ளைக்கு எவ்வளோ செல்லம் இருக்கும் இல்லையா? செல்லமாக இருக்குமா இருக்காதா? இருக்கும். எங்கள் வீட்டில் 12 பேரில் என்னுடைய தம்பி கடைசி பையன். அவன் பயங்கர சேட்டை பண்ணுவான். எங்கே போனாலும் யாரையாவது ஒருத்தரை அடிச்சுட்டு தான் வருவான். ஆனால் வீட்டுக்கு வந்தால் எல்லாரும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாலும் எங்கள் அம்மா அவனை அடிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவன் செல்ல பிள்ளை. எல்லாரும் நாங்கள்லாம் சொல்லுவோம், அவனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவனுக்கு அடி விழாது. ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு அந்த 12 பேர்லேயும் இளைய மகன் அவங்களுக்கு ரொம்ப செல்லம். இப்படி தான் எல்லார் வீட்லேயும் இருக்கும் இல்லையா? ஆனால் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இளைய மகனை கொண்டு போய் அப்படியே ஆடு மேய்க்கிறதுக்கு விட்டுட்டாங்க. ஆடு மேய்க்கிறதுக்கு யாரை வைப்பாங்கன்னா எல்லாராலையும் ரிஜெக்ட் பண்ணப்பட்டவனை தான் ஆடு மேய்க்க வைப்பாங்க இல்லையா? அப்போ நல்ல முந்தின மனிதர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் போர்ச்சேவர்களாக இருக்கிறாங்க. நல்லா படிக்க வச்சு நல்ல ட்ரைனிங் கொடுத்து அவங்கள ஆர்மியில் சேர்த்து விட்டுட்டாங்க. நல்ல ஒரு போர்ச்சேவர்கள், நல்ல ஒரு ஹை அந்தஸ்தில் இருக்கிறாங்க. ஆனால் இவனை தகப்பன் வனாந்திரத்தில் விட்டுட்டான், ஆடு மேய்க்க விட்டுட்டார். அப்போ அந்த மகனுக்கு இருதயத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு காயம் வருமா வராதா? கண்டிப்பாக வந்திருக்கணும். ஆனால் இந்த தாவீதுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அந்த மனதில் அந்த ஒரு காயம் கூட அவனுக்குள்ளே வராதபடிக்கு அவன் அந்த நேரத்தில் அவன் எதிர்த்து நின்றான். தகப்பன் என்னை மறந்து விட்டாலும் பரவாயில்லை. அவனுக்குள்ளே ஒரு எண்ணம், கர்த்தர் என்னை மறக்க மாட்டார். ஆமென். மனிதர்கள் கைவிட்டாலும் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார் என்கிற இந்த எண்ணம் அவனுடைய உள்ளத்தை காயப்படுத்தல, அந்த உள்ளத்தை தைரியப்படுத்தியது. ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் குடும்பத்தில் உங்களை யாராவது ரிஜெக்ட் பண்ணி இருக்கலாம். உங்களுடைய சகோதரர்களோ அல்லது சகோதரிகளோ அல்லது பெற்றோரோ ஒருவேளை அவங்கெல்லாம் நல்ல ஹை பொசிஷனில் இருக்கும் பொழுது உங்களை தேடாமல் உங்களை ஒதுக்கி அவ்வளோதான் அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே விட்டுருக்கலாம். வனாந்திரம் போல உங்கள் வாழ்க்கை இருக்கலாம். இந்த தாவீது சின்ன பையன் தானே, கொஞ்சம் யோசித்திருப்பான் இல்லையா? வனாந்திரத்தில் நான் இப்படி கடந்து ஆடு மேய்க்க வேண்டியது இருக்குது, எல்லாரும் வீட்டில் இருக்காங்க அல்லது எல்லாரும் அரண்மனையில் இருக்கிறாங்க, நான் மட்டும் இங்கே இருக்கிறேனே என்று நினைத்திருக்கலாம். நாம இருந்தால் அப்படி நினைப்போம். ஆனால் இவனுக்குள்ளே அந்த ஒரு ஊண்டு கூட, உள்ளான மனிதனில் அந்த ஒரு காயம் கூட உள்ள வர்றதற்கு இந்த தாவீது அலோ பண்ணவே இல்லை, அனுமதிக்கவே இல்லை. ஏன்னா அவருடைய வேலை என்னன்னா தினந்தோறும் சுரமண்டலம் வாசித்து கொண்டு ஆண்டவரை துதித்து கொண்டே இருந்தார். இடம் வனாந்திரமாய் இருந்தாலும், பாதை நெருக்கமாய் இருந்தாலும், பெற்றோரால உடன் பிறந்தவர்களால ஒதுக்கப்பட்டிருந்தாலும், நினைவு கூட இல்லை, இன்னொரு பிள்ளை இருக்கிறாங்கிற ஒரு எண்ணம் கூட இல்லை, அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் இந்த தாவீதுக்குள்ளே ஒரே ஒரு எண்ணம், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், மனிதர்களை விட அவர் என்னை நேசிக்கிறார், ஆகவே நான் அவரை துதிப்பேன், அவரை ஸ்தோத்தரிப்பேன் என்று சொல்லி வனாந்திரத்தில் கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டே இருந்தார். சுரமண்டலத்தை வாசித்து 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 அவரை துதித்து கொண்டிருந்தார் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அப்போ இந்த தாவீதுக்குள்ளே கர்த்தரை துதிக்கிற துதி, ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற ஜெபம், ஆண்டவருடைய நாமத்தை குறித்து அவருக்குள்ளே இருக்கிற ஒரு சந்தோஷம், அதை குறித்து பாடி பாடி மகிமைப்படுத்துகிற அந்த காரியங்களினால உள்ளான மனுஷன் காயப்பட விடவே இல்லை. ஆமென். இன்னைக்கு நாம இருந்தா அவ்வளவுதான், அழுது 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 அழுது. எங்கள் அம்மா என்கிட்ட பேசலை, அக்கா பேசலை, அண்ணன் பேசலை, அவங்க என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, இவங்க என்னை கண்டுக்கலை, இவங்க என்னை ஒன்றுமே சொல்லலை, இப்படி 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 சொல்லி 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 நம்ம அழுது 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 கண்ணீரே நமக்கு உணவாகி உள்ளே இருக்கிற காயத்தை இன்னும் கொஞ்சம் ஈட்டியை வச்சு குத்துறது மாதிரி குத்தி 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 இன்னும் காயப்படுத்தி இருப்போம். ஆனால் தாவீது பாருங்க, அந்த ஒரு சிந்தை கூட உள்ள வர விடலை. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் உண்மையிலே தேவ பிள்ளைகளாய் இருந்தால்
கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால், அவரை துதிக்கிற பிள்ளைங்களாய் இருந்தா, உள்ளான மனுஷன்ல ஒரு காயம் வர நீங்கள் விடக்கூடாது. ஆமென். மனிதர்கள் எப்படி வேணா பேசலாம், நம்ம கூட இருக்கிறவங்களே நமக்கு குழி தோண்டுவாங்க, தோண்டட்டும், பரவாயில்ல, அதை பத்தி கவலை இல்லை. என்னை உயர்த்துகிறவர் ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. தகப்பன் பாருங்க, எல்லா பிள்ளைகளையும் கொண்டு வந்து, இவன் அபிஷேகம் பண்ணிட மாட்டாரா, இவன் ராஜாவாயிர மாட்டானா, இவன் என்னுடைய குடும்பத்துக்கு அதிபதி ஆயிர மாட்டானா என்று ஒவ்வொருத்தனையா கொண்டு வந்தார். ஆனா ஆண்டவர் பாருங்க, உள்ளத்தை பார்க்கிறவர். உள்ளத்தை பார்த்து தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி, எப்படி பாருங்க, சகோதரர் நடுவில். அந்த வசனத்தை வாசிக்கலாம், நீங்க எல்லாரும் வாசிங்க. 13ஆம் வசனம், 13ஆம் வசனம், 1 சாமுவேல் 16:13. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். ஆமென். ஹல்லேலூயா. பாத்தீங்களா, இவனை ஆண்டவர் சகோதரர் நடுவுல, தகப்பன் முன்பாகனும் போடாம விட்டுட்டாரு. ஆனா தகப்பன் முன்பாக சகோதரர் நடுவுல ஆண்டவர் தாவீதை அபிஷேகம் பண்ணினார். ஆமென். ஹல்லேலூயா. காரணம் என்ன நீங்க பாத்தீங்கன்னா, 18ஆம் வசனத்தை வாசிங்க. 18ஆம் வசனம். அப்பொழுது அந்த வேலைக்காரரில் ஒருவன் பிரதியுத்தரமாக, இதோ பெத்லெஹேமியனாகிய ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, ஆட்டு மந்தையில இருக்கிற அந்த தாவீதை குறித்து ஒருவன் சாட்சி சொல்லுகிறான். இவன் வாசிப்பதில் தேறினவன், பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சமர்த்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, மற்றவங்க பார்த்து சவுல் இடத்துல இவருக்கு ஒரு சாட்சி கொடுக்கறாங்க, இவருக்கு சாட்சி கொடுக்கறாங்க. காரணம், இந்த சவுலுக்குள்ளே ஒரு பொல்லாத ஆவி அலக்களித்து கொண்டிருக்கும் பொழுது அதை விரட்டுவதற்காக ஒரு நல்ல தேவ ஆவி பெற்ற ஒருவனை தேடின பொழுதுதான் இந்த ஈசாயின் குமாரனாகிய தாவீதை குறித்து ஒரு சர்டிபிகேட்டே வருது. என்ன வருது? இவன் வாசிப்பதில் தேறினவன், யுத்த வீரன், அவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இதுல இருந்து நமக்கு தெரியுது இல்லையா, அவன் நாட்டு மந்தையில கடந்தாலும் வனாந்திரத்துல இருந்தாலும் மற்றவங்க பார்க்கறாங்களோ பார்க்கலையோ, அவன் வாசித்து கொண்டே இருப்பான், வாசித்து கொண்டே இருப்பான். இன்னொரு வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கும், தினந்தோறும், அதாவது 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, தாவீது தினந்தோறும் செய்கிறபடியே. அப்ப தினந்தோறும் அவர் சுரமண்டலத்தை எடுத்து வாசித்து கொண்டிருப்பார். காரணம், கர்த்தர் கூட இருந்ததுனால. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட உள்ளான மனுஷன்ல காயம் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை வரலாம். ஆனால் அந்த சூழ்நிலையில நீங்க தினந்தோறும் வேதத்தை எடுத்து வாசியுங்க. சுரமண்டலத்தை வாசித்தது துதிக்கு அடையாளமா இருக்கிறது, கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு அடையாளமா இருக்கிறது, கர்த்தரை ஆராதிப்பதற்கு அடையாளமா இருக்கிறது. இப்படி ஆராதித்து கொண்டே இருக்கணும். அது மாத்திரமல்ல, கர்த்தர் கூட இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம அவரோடு கூட இருக்கணும். தாவீது கர்த்தரோடு கூட இருந்தார், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஸோ ஆண்டவரோடு கூட இருக்கிற ஒரு அனுபவம், ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம். இந்த உலகத்தில் அவரை துதிப்பதை விட வேற எதுவும் எனக்கு சந்தோஷம் கிடையாது. ஆண்டவரை துதிப்பதை பார்க்கிலும் வேற ஒன்றும் எனக்கு சந்தோஷம் கிடையாது என்று நீங்கள் உங்களை ஸ்திரப்படுத்தி கொள்ளும் பொழுது, மனிதர்கள் உங்களை வேதனைப்படுத்தினாலும் அந்த வேதனை உங்களுடைய இருதயத்தை தொடாது. மாறாக நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா? மற்றவர்களுக்கு சுகத்தை கொடுக்கிறவர்களாக, மற்றவருடைய உள்ளான காயத்தை ஆற்றுகிறவர்களாக நீங்கள் மாறுவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. இதை தான் நம்ம பார்க்கிறோம். 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிப்போம். 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உள்ளான மனுஷன்ல
வேதனைப்படுத்தப்படுறவங்க, கஷ்டப்படுத்தப்படுறவங்க, அந்த காயத்தினால அப்படியே சோர்ந்து போனவங்களால மற்றவங்களை சொஸ்தமாக்க முடியாது, மற்றவர்களை ஆறுதல் படுத்த முடியாது, மற்றவர்களுக்கு சுகத்தை கொடுக்க முடியாது. ஆனால் தாவீது அந்த உள்ளான மனுஷன்ல காயங்கள் ஏற்படுகிற சூழ்நிலை வந்தாலும் அதை தூக்கி எறிந்துவிட்டு கர்த்தரை நோக்கி பார்த்து கர்த்தரை துதித்து 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 கர்த்தரோடு கூட தன்னுடைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணினதினால அவனை கொண்டு மற்றவர்களுடைய உள்ளான காயத்தை ஆறுதல் அடைய பண்ணும்படி, சுகம் கொடுக்கும்படி ஆண்டவர் தாவீதை பயன்படுத்தினார். ஆமென். பொல்லாத ஆவி சவுலுக்குள்ள வரும் பொழுது அவனுடைய உள்ளத்துல எவ்வளவு கலக்கம் இருந்திருக்கும், எவ்வளவு போராட்டங்கள் இருந்திருக்கும். ஆனா அந்த உள்ளான மனுஷன்ல சவுல் பட்ட பாடுகளுக்கு சொஸ்தமாக்கும்படி, ஒரு மருந்தாக அவனுக்கு ஆறுதல் கொடுக்கும்படி, அவனுக்கு சுகத்தை கொடுக்கும்படி தாவீதை பயன்படுத்தினார். காரணம், அந்த உள்ளான காயங்கள் வந்த பொழுதும் அந்த காயங்களுக்கு இடம் கொடுக்காமல் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தார். கர்த்தரை நோக்கி ஜெபித்தார். சுரமண்டலங்களை வாசித்து வாசித்து கர்த்தரை துதித்தார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு மனிதர்களால உங்களுக்கு காயங்கள் வரும் பொழுது, சொந்த ஜனங்களால காயங்கள் வரும் பொழுது, சொந்த ஜனங்களே உங்களை மறந்து விடும் பொழுது, உள்ளான மனுஷன்ல காயங்கள் வரும் பொழுது, அந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை ஆராதிக்கணும், எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருக்கணும். ஆண்டவரே, மனிதர்கள் என்னை கைவிட்டாலும் எனக்கு ஒன்று தெரியும்ப்பா, நீங்க என்னை கைவிட மாட்டீங்க, நீங்க என் கூட இருங்க, அது எனக்கு போதும் என்று சொல்லி கர்த்தரை பிடித்து கொள்ளணும், கர்த்தருக்குள் தைரியமா இருக்கணும். அப்பொழுது ஆண்டவர் அந்த உள்ளான காயம் உங்களுக்குள்ள வராதபடியும் கர்த்தர் கிருபை பாராட்டுவார். அப்படி வந்தாலும் அந்த துதியினால, அந்த ஸ்தோத்திரத்தினால அந்த காயங்களை ஆற்றுவார். அது மாத்திரமல்ல, உங்களை கொண்டு பிறருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். பிறரை ஆறுதல் படுத்துகிறவர்களாக, பிறருக்கு சுகம் கொடுக்கிறவர்களாக உங்களை ஆண்டவர் மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் இன்னைக்கு நீங்க சோர்ந்து போகாதீங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் ஒரு காயம் கூட என்னை தொட முடியாது, ஏன்னா என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். நான் அவரை துதிப்பேன், அவரை ஸ்தோத்திரிப்பேன், அவரை நோக்கி பார்ப்பேன், அவரோடு கூட இருப்பேன் என்று தீர்மானம் பண்ணும் பொழுது இந்த சூழ்நிலைகளை தாண்டி செல்ல ஆண்டவர் கிருபை பாராட்டுவார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் நம்ம பார்த்தா இந்த சகோதரர்கள் பண்ணுகிற காரியம், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 17:28. அந்த மனுஷரோடே அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். இங்க பார்க்கிறோம், இவன் வருகிறான். இவன் எதுக்காக வந்தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அண்ணன் தம்பிகளுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வாடா அப்படின்னு சொல்லி தான் தகப்பனார் அனுப்பி வைத்தார். அவன் அவர்களுக்காக எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுப்பதற்காக வரும் பொழுதுதான் இந்த பார்க்கிறோம், ஒரு யுத்தம் நடைபெறுகிறதை பார்க்கிறான். கோலியாத்தை பார்க்கிறான், கோலியாத்தின் வார்த்தைகளை கேட்கிறான். அதை பார்த்து கொண்டே இருக்கும் பொழுதே தன்னுடைய சகோதரனுடைய துணிகரமான ஒரு வார்த்தையை கேட்கிறான். என்ன வார்த்தை? கோபம் கொண்டு அவன் சொல்லுகிறான், நீ யுத்தத்தை பார்க்க வந்தாயா? உன் துணிகரத்தை அறிந்திருக்கிறேன், உன் அகங்காரத்தை, இருதயத்தின் அகங்காரத்தை அறிந்திருக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காரணம் இல்லாமல் கோபப்படுறது இல்லையா? இவன் வந்தது வேற நோக்கம், தூக்கிட்டு வந்தான். ஆனால் வந்த இடத்துல கோலியாத்தை பார்க்குறான். இவன் எப்படி இப்படி பேசுகிறானே, இவன் நிந்திக்கிறானே என்று அவன் பார்த்து கொண்டு பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது அவங்களோட அண்ணனுக்கு கோபம் வந்து, நீ ஏன் இங்கே வந்த? உன்னுடைய துணிகரத்தை நான் பார்க்குறேன், அறிந்திருக்கிறேன், உன்னுடைய இருதயத்தின் அகங்காரம் அப்படி இப்படின்னு பயங்கரமாக திட்டுறதை பார்க்குறோம். அதுவும் யார் முன்னாடியே திட்டுறாரு? மற்ற எல்லா மனிதர்கள் முன்பாக திட்டுறாரு. பொதுவாக யாரையாவது திட்டும்போது சிலர் சொல்லுவாங்க, எல்லார் முன்னாடியும் திட்டுறீங்களே, எனக்கு அதுதானே கஷ்டமாக இருக்குது, அறை வீட்டுக்குள்ளே ரூமில் கூட்டு போய் 4 அடியாவது அடிச்சிருங்க, ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, எல்லார் முன்னாடியும் திட்டாதீங்க, அவமானமாக இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கே பார்க்குறோம், தாவீதுக்கு ஒரு பெரிய அவமானம், ஒரு வேதனை. ஏன்னா இன்னசென்ட்டாக வர்றாரு, இங்கே வந்து அப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு வர்றாரு,
சொந்த சகோதரர்களுக்காக தான் வர்றாரு. ஆனால் சகோதரர் என்ன சொல்கிறான், எவ்வளோ கோபம் கொண்டு பயங்கரமாக பேசும் பொழுது அவனுடைய உள்ளத்தில் ஒரு சோர்வு வந்திருக்கணும். நாம இருந்தா அவ்வளவுதான், என்னடா இது, நம்ம அண்ணனுக்கு தானே சாப்பாடு கொண்டு வந்தோம், அண்ணனுக்கு நல்லது தானே செய்ய வந்தோம், அண்ணனுக்காக தானே வந்தோம், அப்பா தானே அனுப்பி விட்டாங்க, நானா வந்தேன், ஆடுகளை விட்டுட்டு நானா வந்தேன், அப்பா தானே அனுப்புனாங்கன்னு சோர்ந்து 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 பேசி 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 உள்ள அப்படியே நம்ம இருதயம் ரொம்ப வேதனை, ஒரு உள்ளான மனுஷன்ல ஒரு காயப்பட்டு இருப்போம் இல்லையா, பயங்கரமான ஒரு காயத்துக்குள்ள நம்ம போயிருப்போம். ஆனால் இந்த தாவீது பாருங்களேன், தாவீதுக்கு விரோதமா அவங்க அண்ணன் பேசினாலும் அவன் சொல்லுகிறான். 29ஆம் வசனத்தை வாசிப்போம். 29. அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன, நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி. ஆமென். இவன் ஏன் இந்த சகோதரனுடைய அந்த வார்த்தைகளினால காயப்படலை அப்படின்னா, இந்த தாவீதுக்கு ஒரு காரியம் தெரிந்திருந்தது. அந்த என்ன காரியம் தெரியுமா, நான் இங்கே நிற்கிறதுக்கு, இந்த இடத்துக்கு வந்ததுக்கு எங்கள் அப்பா அனுப்பினாலும் சரி, ஆனால் நான் இங்கே வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, நான் இங்கே வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா. அப்போ இந்த தாவீதுக்குள்ளே அந்த உள்ளான மனுஷன்ல காயம் ஏற்படுகிற சூழ்நிலையில அந்த காயம் ஏற்படாமல் அவன் நின்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா, இந்த தாவீதுக்குள்ளே தேவ திட்டத்தை அறிந்திருந்தான். இந்த தாவீது ராஜா ஆண்டவர் தன்னை கொண்டு வந்ததின் நோக்கத்தை அறிந்திருந்தான். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம ஒருவேளை ஒரு இடத்துல வேலை செய்கிறோன்னு வைங்களேன், ஒரு இடத்துல திருமணமாகி போயிருக்கோன்னு வைங்களேன், அந்த வீட்டில் இருக்கிறவங்க அல்லது வேலை ஸ்தலத்தில் நம்மளை ரொம்ப வேதனைப்படுத்துகிறாங்க, சொந்தக்காரங்களே வேதனைப்படுத்துகிறாங்க, குடும்பத்தில் திருமணமாகி போன இடத்துல வேதனைப்படுத்துகிறாங்க, ரொம்ப பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம உடனே என்ன ஆயிரும், சோர்ந்து போய் இந்த வேலையை விட்டுட்டு போயிட வேண்டியதான், இந்த குடும்பத்தை விட்டுட்டு போயிட வேண்டியதான். இப்படி நினைக்கிறதுனால தான், திரும்ப திரும்ப உள்ளான மனுஷன்ல காயப்பட்டதுனால தான் எல்லாரும் சில குடும்பங்களில் வேலையை விட்டு போயிடுறாங்க. ஒரு சிலரால் அந்த மன அழுத்தத்துக்குள்ளாகி வேலையை தொடர்ந்து பார்க்க முடியல. இன்றைக்கி ஒரு சகோதரி சாட்சி அனுப்பியிருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி சில மனிதர்களுடைய வார்த்தைகளினால் காயப்பட்டு ஊழியத்தை விட்டுட்டு கூட நம்ம போயிடுறேன்ப்பா, வேண்டாம், இந்த வார்த்தையை நான் கேட்கணுமா, இந்த வார்த்தை எனக்கு தேவையா அப்படின்னு எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம போயிடுறோம். ஆனால் இந்த தாவீது பாருங்க அப்படி போகலை. காரணம், ஒரு நோக்கம். கர்த்தர் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம், அதே மாதிரி என்னை இந்த ஊழியத்தில் வைத்திருப்பதற்கு ஒரு நோக்கம். நாங்களும் ஆரம்ப ஊழியத்தில் எவ்வளோ வேதனைகள், எவ்வளோ போராட்டங்கள், மனுஷனுடைய வார்த்தைகள், ஆனாலும் அந்த ஊழியத்தை விட்டுட்டு போகலை. காரணம் என்ன, எங்களுக்கு தெரியும் கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு எங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். ஒரு குடும்பத்துக்கு திருமணமாகி போனவங்களுக்கு இருக்கணும், கர்த்தர் என்னை ஒரு நோக்கம் இல்லாமல் இந்த குடும்பத்தில் என்னை அனுப்பலை, ஒரு நோக்கம் இல்லாமல் எனக்கு இந்த வேலையை கொடுக்கல, ஒரு நோக்கம் இல்லாமல் என்னை இந்த பொசிஷனில் வைக்கல, ஒரு நோக்கம் இல்லாமல் இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு வரல, ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார், ஒரு நோக்கத்தோடு இந்த சபையில் கொண்டு வந்திருக்கிறார், ஒரு நோக்கத்தோடு என்னை இந்த ஊழியத்தில் வைத்திருக்கிறார் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால், யார் காயப்படுத்தினாலும், யார் நம்மை வேதனைப்படுத்தி பேசினாலும் அதெல்லாம் துடைத்து போடுகிற அழுக்க போல தூக்கி வீசிட்டு நம்ம என்ன செஞ்சிட்டே இருப்போம், முன்னேறி போய்கொண்டே இருப்போம். ஆனால் நோக்கத்தை அறியாதவர்கள் தான் ஏன் எனக்கு இந்த கஷ்டம், ஏன் எனக்கு இந்த போராட்டம், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருப்பார்கள். இன்னைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்க, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, நான் ஏன் இந்த வார்த்தைகளை கேட்கணும், இவங்களிடத்துல இந்த வார்த்தையை கேட்கணுமா, இப்படி நினைக்கிறீங்களா? குடும்பத்தில் ஏன் நான் இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அல்லது எனக்கென்று ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், இன்றைக்கு ஒருவேளை அது தெரியாவிட்டாலும் சீக்கிரத்தில் அது தெரியும் என்கிற ஒரு எண்ணத்தோடு என்னை ரட்சித்ததற்கு ஒரு நோக்கம், என்னை அபிஷேகித்ததுக்கு ஒரு நோக்கம், என்னை இந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு என்று நீங்கள் அறிந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த காரியமும் உங்களை சோர்வடைய பண்ணாது, உங்களுடைய இருதயத்தை கலங்க பண்ணாது, உங்களுடைய இருதயத்தில் காயப்படுத்தாது. ஆமேன், ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இந்த எப்படி தாவீது தன்னுடைய உள்ளத்தில் தன்னுடைய நோக்கத்தை அறிந்திருந்தானோ, தேவ திட்டத்தை அறிந்திருந்தானோ, அவனுக்கு தெரியும் நான் வனாந்திரத்தில் இருந்தாலும் அது தேவ திட்டம். வனாந்திரத்திலேருந்து என்னை கொண்டு வந்து அபிஷேகம் பண்ண அவரால் முடியும். இந்த யுத்தத்துக்கு இங்கே வந்திருக்கிறேன், என்னுடைய சகோதரர் என்னை வேதனைப்படுத்தினாலும் எனக்கு தெரியும் கர்த்தர் ஒரு திட்டத்தோடு தான் என்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் இதே மாதிரி உங்களுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் வரும் பொழுது இந்த சோர்வுகளெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்ம எழும்ப முடியும். இன்னைக்கு நீங்கள் எழும்புங்க, இன்னைக்கு எழும்புங்க. யார் காயப்படுத்தினா என்ன, எந்த சம்பவம் உங்களை காயப்படுத்தியதோ அந்த சம்பவம் கர்த்தர் அனுமதிக்காம வரல, கர்த்தர் அனுமதிக்காம இந்த வார்த்தை வரல. தாவீது ராஜா சொல்லுகிறாரே, சீமையை தூஷித்த பொழுது என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் அனுமதித்திருக்கிறார், கர்த்தர் இந்த சீமையை என்னை தூஷிக்கும்படி அனுமதித்திருக்கிறார். கர்த்தர் இந்த நேரத்தில் என்னுடைய சிறுமையை பார்த்து என்னை உயர்த்துவார், ராஜாவாக உயர்த்துவார். ஆமென், இவனுடைய கண்களுக்கு முன்பாக உயர்த்துவார். அதனாலதான் சீமையுடைய வார்த்தை அவரை வேதனைப்படுத்தல. பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கென்று ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். தாவீதுக்குன்னு ஒரு பெரிய திட்டம், ஒரு பெரிய கோல், ஒரு பெரிய பிளான். சமஸ்த இஸ்ரவேலருக்கும் ராஜாவாக கூடிய ஒரு பிளான். அதனாலதான் இவருக்கு அது தெரிந்திருந்ததுனாலதான் இந்த உள்ளான காயங்கள் தன்னை தொடாதபடிக்கு, தன்னை காயப்படுத்தாதபடிக்கு, மனுஷருடைய வார்த்தைகளினால காயப்படாதபடிக்கு தன்னை காத்து கொண்டார். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்றேன், எந்த மனிதர்கள் உங்களை எப்படி பேசினாலும் பரவாயில்ல, எவ்வளோ கோவப்படுத்தினாலும் பரவாயில்ல, எவ்வளோ கேவலமாக பேசினாலும் பரவாயில்ல, எவ்வளோ நிந்தித்தாலும் பரவாயில்ல, உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்தை மறந்துடாதீங்க, உங்கள் மேலே இருக்கிற தேவ திட்டத்தை மறந்துடாதீங்க. இந்த தேவ திட்டத்தை நீங்கள் மறந்து போகாத பொழுதுதான் ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். உள்ளான மனுஷன்ல நீங்கள் சோர்ந்து போக மாட்டீங்க. ஆமென். எப்பக்கத்தில் நெருக்கம் வந்தாலும் நாங்கள் ஒடுங்கி போக மாட்டோம். ஆமென். மனம் முறிவுண்டாக்குகிற வார்த்தைகளை கேட்டாலும் நாங்கள் மனம் மடிந்து போவதில்லை, மனமடிவடைவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா எங்களை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார், எனக்குன்னு ஒரு பிளான் வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த ஒரு திட்டம் வைத்திருக்கிறவனை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, உள்ளான மனுஷன்ல அப்படியே காயப்பட்டு சோர்ந்து பலன் ஒடுங்கி அப்படியே நீங்கள் படுத்துட்டீங்கன்னா சரீரத்திலும் பலன் போயிடும். உள்ளான மனுஷன் பலவீனப்பட்டா அடுத்தது என்ன செய்யும் தெரியுமா? அது சரீரத்தை அப்படியே உருக்கிவிடும், பலன் குறைந்து போய்விடும். நீங்கள் எழும்பணும்னு நினச்சா கூட எழும்ப முடியாது. அதனால தான் எந்த வார்த்தைகளும் எந்த பிரச்சனைகளும் உங்களுடைய இருதயத்தை பாதிக்க விடவே கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போமா? 11ஆம் வசனம். சவுலும் இஸ்ரவேலர் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். பயங்கரமான வார்த்தையை பேசுகிறார். யாரு? நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த பெலிஸ்தனாகிய கோலியாத் பேசி ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை ஒவ்வொரு நாளும் நிந்திக்கிறான். ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட பார்த்தா 40 நாள் நிந்திக்கிறான். எல்லாரும் பயந்து கலங்கி ஓடி போய் ஒளிந்து கொண்டாங்க. ஈவன் சவுல் ராஜா கூட, அவருக்கு அவ்வளோ பெரிய படை வீரர்கள் இருந்தால் கூட அவனும் கலங்கி போனான், சோர்ந்து போனான். அவனுடைய வார்த்தை இவனை வேதனைப்படுத்தியது, சவுலை வேதனைப்படுத்தியது, ஜனங்களை வேதனைப்படுத்தியது. ஏன்னா அவன் என்ன சொல்றான்? நான் யுத்தம் பண்ணலாம், என்னோடு கூட யுத்தம் பண்றதுக்கு ஆள் வாங்க, நீங்க ஜெயித்தா நான் உங்களுக்கு அடிமையாகிறேன், ஆனால் நீங்கள் தோற்று போனால் நீங்கள் எனக்கு அடிமையாகணும் அப்படிங்கிற அந்த வார்த்தை, மனுஷனுடைய வார்த்தை சவுலை காயப்படுத்தி விட்டது.
அந்த இருந்த அத்தனை இஸ்ரவேலரையும் காயப்படுத்தி விட்டது. அவங்களுக்குள்ளே வேதனை, அவங்க பயம், வேதனை வரும் பொழுது பயம் வந்துடும், அப்புறம் கலக்கம் வந்துடும். அவங்களால நிற்க முடியல, ஓடி ஒளிந்து கொண்டார்கள். ஆனால் 26ஆம் வசனத்தை வாசிங்களேன். 26ஆம் வசனம். அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். ஆமென். எல்லாரும் சோர்ந்து போனாங்க, அந்த வார்த்தையினால பயந்து கலங்கி போனாங்க. அந்த வார்த்தை அவர்கள் உள்ளத்தை தைத்தது, வேதனைப்படுத்தியது. ஆனால் தாவீதுடைய இருதயத்தை மாத்திரம் இந்த கோலியாத்துடைய வார்த்தை அசைக்க முடியாமல் போய்விட்டது. அவன் அசைக்கப்படலை. அதற்கு பதிலாக அவனுக்குள்ளே ஒரு வைராக்கியம் எழும்புகிறது. இந்த கோலியாத், இந்த பெலிஸ்தன், இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த மனிதன் ஆண்டவரை நிந்திப்பதற்கு, ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை, தேவ பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனங்களை நிந்திப்பதற்கு அவன் எம்மாத்திரம் என்று சொல்லி அவன் வேதனைப்படுகிறான். வைராக்கியத்தோடு அவன் பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவையில்லாத மற்ற மனிதர்களுடைய வார்த்தை அநேக நேரங்களில் நம்முடைய உள்ளத்தை காயப்படுத்துறதுனால நம்ம ஒருவேளை பயந்து கலங்கி ஆண்டவரை விட்டே தூரம் போயிருக்கலாம். அல்லது ஒன்றுமே வேணாம்ப்பா, நாங்கள் ஓடி ஒளிந்து கொண்டுகிறோம் என்று ஒளிந்து கொண்டிருக்கலாம். இதே சூழ்நிலையில் நீங்கள் ஒருவேளை இருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் தாவீதை பாருங்கள், தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்கள். இந்த பெலிஸ்தனுடைய இந்த கோலியத் பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கிறான், அவ்வளோ உயரமானவன், அவ்வளோ தடியானவன். அவனுடைய எல்லா ஆயுதங்கள் கூட அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மனிதன், பேச்சும் ஜைஜாண்டிக்காக இருக்குது, அவனுடைய வார்த்தை பயங்கரமாக இருக்குது. எல்லாரும் சோர்ந்து போனாங்க, எல்லாரும் கலங்கி போனாங்க, எல்லாரும் மனமடிவாயிட்டாங்க. ஆனால் இந்த தாவீது மாத்திரம் அந்த வார்த்தையை அவன் உள்ள வாங்கலை. அதுக்கு பதிலாக அவன் வேகமாக வெளியே ஒரு வார்த்தையை போடுகிறான். இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன் எம்மாத்திரம். அது மாத்திரமல்ல, அவன் சொல்லுகிறான் 36ஆம் வசனத்தில் அவன் சொல்லும் பொழுது, ஒரு சிங்கத்தை நான் வெட்டி போட்டேன், கொன்று போட்டேன், கரடியை கொன்று போட்டேன். ஆனால் இந்த 36ஆம் வசனத்தில் அதை வாசிக்கலாமா? அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். இந்த தாவீதுக்குள்ளே ஒரு காரியம் வருகிறது, ஞாபகம் வருகிறது. வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு விசை சிங்கத்தை கொன்றேன், ஒரு விசை கரடியை கொன்றேன். அப்போ ஆண்டவர் கூட இருந்து எனக்கு ஒரு வெற்றியை கொடுத்தாரே. இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தனோ அவைகளில் ஒன்றை போலதான் இருப்பான். அன்றைக்கு அவர்களுக்கு அதாவது சிங்கத்துக்கும் கரடிக்கும் தப்புவித்த ஆண்டவர் இன்றைக்கு இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் என்னை தப்புவிப்பார் என்கிற ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளே இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பக்கம் அவனுக்குள்ளே வைராக்கியம், இன்னொரு பக்கம் அவனுக்குள்ளே விசுவாசம். பிரியமானவர்களை, கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை தான் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டே இருக்கிறோம். இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சே, இவ்வளோ பெரிய போராட்டம் வந்துருச்சே, இவ்வளோ பெரிய வேதனை வந்துருச்சே, என் இருதயம் பாதிக்கப்பட்டு இருக்குதே, இவ்வளோ பெரிய போராட்டம், இவ்வளோ பெரிய பெலிஸ்தனை நான் எப்படி எதிர்கொள்வது? இப்படி நினச்சி 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 உள்ளத்தில் காயப்பட்டுரும், உள்ளத்தில் கலக்கம் வந்துடுது, உள்ளத்தில் பயம் வந்துடுது, வேதனை வந்துடுது. ஆனால் நம்ம ஆண்டவரை குறித்து பார்த்துருக்குறோமா? ஆண்டவர் எவ்வளோ பெரியவர், ஆண்டவர் எவ்வளோ பெரியவர், இந்த பிரச்சனையை தீர்க்க அவர் எவ்வளோ பெரியவர், அவர் பெரியவர் எனக்குள்ள இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் இருந்தா இந்த பிரச்சனைகளை தாண்டி செல்ல முடியுமே, இந்த வேதனைகளை, இந்த மன மடிவை தாண்டி செல்ல முடியுமே. ஆனால் ஏன் நமக்கு இல்லை? ஏன் நமக்கு அந்த எண்ணம் இல்லை? அது மாத்திரமல்ல, ஏற்கனவே ஆண்டவர் எவ்வளோ அற்புதங்களை செஞ்சிருக்கிறார், எவ்வளோ பிரச்சனை நடுவில் நம்ம போன பொழுது எத்தனை அற்புதங்களை செஞ்சிருக்கிறார். அதை பற்றியே நம்ம நினைக்கிறதே இல்லை, அதை பற்றியும் நினைக்கிறது இல்லை.
இவன் தாவீது பாருங்க, சிங்கத்துக்கு என்னை தப்புவித்தார், கரடிக்கு தப்புவித்தார், அவர் இந்த பெலிஸ்தன் கைக்கு தப்புவிக்க மாட்டாரா? இல்லையா? அப்ப ஆண்டவர் ஏற்கனவே செய்த நன்மைகளை நம்ம நினைச்சா இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையினால, இன்னைக்கு இருக்கிற மனிதர்களுடைய, இன்னைக்கு பேசுற மனிதர்களுடைய வார்த்தையினால நம்ம காயப்படவே மாட்டோம். எத்தனை பிரச்சனைகளை தாண்டி வந்திருக்கிறோம். யோசித்து பாருங்க, எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு மனமடி உண்டாக்குற வார்த்தைகள், எத்தனை மனிதர்கள் நமக்கு விரோதமா வந்தாங்க, எத்தனை போராட்டங்கள் வந்தது, சத்ரு எத்தனை விதத்துல நமக்கு விரோதமா எழும்பி வந்தான். அவை எல்லாவற்றிலும் ஆண்டவர் நமக்கு அற்புதம் செய்தாரே, அந்த யுத்தத்துல நமக்கு ஜெயத்தை கொடுத்தாரே, சத்துருக்கள் முன்பாக கீழே விடலையே, அவர் தலை நிமிர்ந்து நிற்க பண்ணினாரே. அதை யோசித்து பாருங்க. அதை நீங்க கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கண்டிப்பா நீங்க ஒரு நாளும் சோர்ந்து போகவே மாட்டீங்க. ஒரு நாளும் சோர்ந்து போகவே மாட்டீங்க. ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்து நீங்க மனமடிவாகாதீங்க. இன்றைக்கு இருக்கிற பிரச்சனையில கர்த்தர் எவ்வளவு பெரியவர். இந்த பிரச்சனை பார்க்கிலும் உங்களில் இருக்கிறவர் எவ்வளவு பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் எவ்வளவு பெரியவர். உலகத்தை ஜெயித்தவர், உபத்திரவங்களை ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறாரே. நீங்க ஏன் சோர்ந்து போகணும்? ஏன் சோர்ந்து போகணும்? அடுத்ததாக, ஏற்கனவே எத்தனையோ பிரச்சனையில, இதை விட பெரிய பிரச்சனையில எங்களுக்கு அற்புதம் செய்தாரே, நம்மை விடுவித்தாரே, நம்மை தப்புவித்தாரே, நம்ம சோர்ந்து போக விடலையே, கீழே விழ விடலையே. இன்னைக்கு விட்டுருவாரா? இன்னைக்கு விட்டுருவாரா? விட மாட்டாரே. ஏற்கனவே கர்த்தர் செய்த அற்புதங்களை நினைச்சு பாருங்க. இந்த பிரச்சனையிலே கர்த்தர் என்னை தப்புவிப்பாருங்கிற விசுவாசத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும். ஆமென். பவுலுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது கொரிந்தியர்ல அவர் சொல்லுகிற காரியம், ஆண்டவர் எங்களை ஏற்கனவே அவர் பெரிய பிரச்சனையில, மரணம் போன்ற பிரச்சனையில கூட எங்களை தப்புவித்தார். இப்பவும் பிரச்சனை வருது, தப்புவிக்கிறார், இனியும் தப்புவிப்பார். ஆமென். பவுல் சொல்லுகிறார், ஏற்கனவே எவ்வளோ போராட்டம், அதுல தப்புவிச்சாரே. யூரோ கிளிதான் போன்ற கடுங்காற்று வந்ததே, அங்க தப்புவித்தாரே. மனிதர்கள் முன்பாக எங்களை தப்புவித்தாரே, இன்றைக்கும் தப்புவித்து கொண்டிருக்கிறாரே, இனியும் தப்புவிப்பாரே. இதுதான் மன அழுத்தத்திலிருந்து, மன உள்ளான காயங்களிலிருந்து வெளியே வருவதற்கு சரியான ஒரு மெடிசின். ஆமென். கர்த்தர் ஏற்கனவே செய்த காரியங்களை நினைச்சு பாருங்க. ஏற்கனவே அற்புதம் செஞ்சவர் இந்த பிரச்சனையில என்னை கைவிட மாட்டார், இன்னைக்கு இருக்கிற போராட்டத்தில் என்னை விட்டுற மாட்டார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம். நம்பிக்கையற்ற சூழ்நிலை ஆனாலும், அடையாளமே இல்லாவிட்டாலும் கர்த்தர் தப்புவிப்பார். ஆமென். ஆமென். ஏசாயாவில் சொல்லப்பட்டு இருக்கிறது, தாயின் வயிற்றுல தோன்றும் முன்னே கர்த்தர் நம்மை ஏந்தினார், சுமந்தார். இன்னைக்கு வரைக்கும் சுமந்து கொண்டிருக்கிறார், தப்புவித்து கொண்டிருக்கிறார். முதிர் வயதிலும் ஏந்துவார், சுமப்பார், தப்புவிப்பார். இதுதான் நம்முடைய விசுவாசம். இதுதான் விசுவாசம். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை கண்டு சோர்ந்து போய் மனமடிவாகி படுத்துறாதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஆமென். உலக பிரச்சனை காட்டிலும், உலக பிசாசை காட்டிலும், உலக மனிதர்களை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்கிற ஒரு வைராக்கியம் உங்களுக்குள்ள இருந்தால் நீங்கள் இந்த சோர்வை தாண்டி செல்ல முடியும். இன்னும் நீங்க, ஆண்டவர் எனக்கு ஏற்கனவே அற்புதம் செஞ்சாரே, இனியும் செய்வார் என்கிற அந்த விசுவாசம், கர்த்தர் ஏற்கனவே செய்த அற்புதங்களை நினைத்து பார்த்து நன்றி செலுத்தி இனியும் அற்புதம் செய்வாருங்கிற அந்த விசுவாசம் உங்களை இந்த சோர்வில் இருந்து எழும்ப பண்ணும். ஆமென். சோர்வில் இருந்து வெளியே கொண்டு வரும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இன்னும் நிறைய காரியங்கள் தாவீதுடைய வாழ்க்கையில இருக்கிறது. இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சவுல் உடைய வாழ்க்கையில இந்த வைராக்கியம் இருந்தபடியினால தான் அவனுடைய வாழ்க்கையில அவன் சோர்ந்து போகவில்லை. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவ பிள்ளைகளே, 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 8-9 நீங்க வாசிங்க. 1 சாமுவேல் 18:8-9. அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாயிருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள்,
இன்னும் ராஜாங்கம் மாத்திரம் அவனுக்கு குறைவாயிருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை மகாரமாய் பார்த்தான். ஆமென். இங்கேயும் பார்க்கிறோம், சவுல் தாவீதை காய்மக்காரமாய் பார்க்கிறான். அதாவது அவனுடைய சகோதரர்களும் காய்மக்காரமாய் பார்த்தார்கள், சவுல் ராஜாவும் அவனை காய்மக்காரமாய் பார்த்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆனாலும் தாவீது கர்த்தருக்குள் தன்னை பலப்படுத்தி கொண்டது மாத்திரமல்ல, அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிக்கிறவனாய் இருந்தான். இந்த காய்மக்காரமாய் பார்த்தவனுடைய சுகத்துக்காக இந்த தாவீது ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான், சுரமண்டலம் வாசித்தான் என்று பார்க்கிறோம் இல்லையா? அப்போ காயங்களிலிருந்து எப்படி நம்ம வெளியே வருவது என்றால், நம்மை காயப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபிக்கணும். காயப்படுத்துகிறவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவி செய்யும் பொழுது கண்டிப்பா ஆண்டவர் இந்த காயத்திலிருந்து வெளியே வருவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, சவுலை தாவீதை கொலை செய்வதற்காக சவுல் திரும்ப 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 நிறைய விதத்துல வந்து கொண்டே இருந்தான். ஒரு பக்கம் பார்த்தா ஈட்டியை கையில வச்சுட்டு குத்துறதுக்கு பார்த்துட்டு இருந்தான். இன்னொரு பக்கம் இவன் வனாந்திரத்தில் இருக்கிறான் என்று கேள்விப்பட்டு தாவீதை பின்தொடர்ந்து போனான். இன்னொரு பக்கம் சீப் வனாந்திரத்தில் இருக்கிறான் என்று கேள்விப்பட்டு அங்கேயும் பின்தொடர்ந்து போனான். ஆனால் எவ்வளவு பின்தொடர்ந்தாலும் இவன் தாவீது ஓடிட்டே இருக்கிறார் இல்லையா? ஓடிட்டே இருக்கார். ஈட்டியை வச்சிட்டு இருந்தாரு, இவர் விலகி தப்புவித்து ஓடி போயிட்டாரு. வனாந்திரத்தில் இருக்கிறாரு, இவர் ஓடி போய் வனாந்திரத்தில் இருக்கிறாரு. சவுல் பின்தொடர்ந்து வருகிறாரு, அப்பவும் ஓடிட்டே இருக்கிறாரு. சீப் வனாந்திரத்தில் ஓடிட்டு இருக்காரு, எல்லா பகுதியிலும் ஓடிட்டு இருக்காரு, கெபிகளுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்காரு. இருதயம் எவ்வளவு வேதனையா இருக்கும் இல்லையா? சத்துரு தொடர்ந்து விடாமல் அவனை தொடரும் பொழுது எவ்வளோ மன அழுத்தம், எவ்வளோ வேதனை. குடும்பத்தை விட்டுட்டு, பிள்ளைங்களை விட்டுட்டு, எல்லாரையும் ஒவ்வொரு இடத்துல விட்டுட்டு இவர் தாவீது ஓடுறாரு, ஓடிக்கிட்டே இருக்காரு. எவ்வளோ கஷ்டம். இன்னைக்கும் நீங்க சத்துருக்களால, பொல்லாத மனிதர்களால, வீட்டாரே சத்துருன்னு சொல்ற மாதிரி நீங்க என்ன செஞ்சாலும் அதுல குற்றம் கண்டுபிடித்து உங்களை விடாம துரத்திட்டு இருக்காங்களா? அது நிமித்தம் உங்களுடைய உள்ளான மனுஷன்ல காயத்தோடு கூட இருக்கிறீங்களா? தாவீது இந்த காயத்தை எப்படி மேற்கொண்டார்? இந்த உள்ளான மனுஷன்ல காயம் வராதபடிக்கு அதை எப்படி மேற்கொண்டார் நீங்க பார்த்தீங்கன்னா, சவுல் எவ்வளவு ஈட்டியை வச்சுட்டு அவன் துரத்தினாலும் இந்த தாவீது சுரமண்டலத்தை பிடித்து அவனுக்கு ஒரு நன்மையை செய்தான். ஆமென். இன்னொரு பக்கம் கெபியில் இருக்கும் பொழுது அந்த பக்கம் தாவீது, இந்த பக்கம் சவுல். அந்த சால்வையை வெட்டினா கூட அவன் சொல்லுகிறான், கர்த்தர் அபிஷேகம் பண்ணின சவுல் மேல கை போட மாட்டேன். அவன் கூட இருந்தவங்கலாம் சொல்றாங்க, நீங்க கொன்னுரு, சவுல்வனை விடாம துரத்துறானே, பக்கத்துல தான் இருக்கான், யாருமே இல்லை, வெட்டி போட்டுரு. இன்னொரு பக்கம் துரத்தும் பொழுது எல்லாரும் படை தளபதிகள் எல்லாரும் தூங்குறாங்க, வெட்டி போட்டுரு கூட இருந்தவங்க சொன்னாங்க. ஆனா தாவீது பாருங்க, சத்துருக்களை வெட்டி போடல, சத்துருக்கள் செய்த காரியத்துக்கு பதில் செய்யல, ஆனா அவங்களுக்கு நன்மையை செஞ்சான். சவுலே சொல்றாரு, என் மகனே, நான் உனக்கு தீமை செஞ்சேன், ஆனா நீயோ எனக்கு நன்மை செய்தாய். ஆகையால் நீ மென்மேலும் பலப்படுவாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், ராஜ்யபாரம் உன் கையில் வரும், நீ ஸ்திரப்படுவாய், நீ ராஜாவாவாய் என்று ஆசீர்வதிக்கிறத பார்க்கிறோம். எந்த மனிதன் துரத்தினானோ அதே மனிதன் ஆசீர்வதித்தான். பிரியமான தேவ பிள்ளைகளே, மனுஷர்கள் உங்களை காயப்படுத்தும் பொழுது, உங்களை தொடர்ந்து வரும் பொழுது, எரிச்சல், காய்மக்காரம், பொறாமையினால தேவையில்லாத காரியங்களை பேசும் பொழுது, அந்த சத்துருக்களை ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் கைகளை உயர்த்தி அவங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லியிருக்கிறார். அவங்களுக்கு நன்மை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறார். அவங்களை துன்பப்படுத்தினாலும் நன்மை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறார். இப்படி நன்மை செய்யும் பொழுது, நம்ம நன்மை செய்ய அந்த உள்ளான மனுஷன்ல காயங்கள் வராது, மாறாக அந்த காயங்களிலிருந்து நம்ம வெளியே வந்து, அது மாத்திரமல்ல, அதே மனிதர்களுக்கு முன்பாகவே ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். அந்த சவுல் கண்களுக்கு முன்பாக உயர்த்தினாரே, அப்படிதான் உங்களை உயர்த்துவார். ஆனா அவங்க துரத்துறாங்களேன்னு நீங்க ஓடிட்டீங்கன்னா கண்டிப்பா அதனால நீங்க சோர்ந்து போயிருவீங்க.
அது மாத்திரமல்ல, அந்த சத்துருக்களுக்கு பதில் ஏதாவது தீமை செய்யணும்னு நினைச்சாலும் ஆண்டவர் உங்களை அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க மாட்டார். மாறாக உள்ளான மனுஷன்ல இன்னும் தான் காயம் வந்துட்டு இருக்கோம். அதனால இன்னைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களை யார் காயப்படுத்தினாலும், சத்துருக்கள் பின்தொடர்ந்தாலும், பொல்லாத சத்துரு தொடர்ந்து வந்தாலும் நீங்க பதிலுக்கு பதில் செய்யாதீங்க. அவர்களுக்கு நன்மை செய்யுங்க, கையை உயர்த்தி ஆசீர்வதிங்க, அவங்கள மனதார ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில காயங்கள் உங்களை மேற்கொள்ளாது, மாறாக நீங்கள் அந்த காயங்களை மேற்கொள்வீர்கள். எல்லாரும் கைகளை உயர்த்தி நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம், ஆண்டவரே, உள்ளான மனுஷன்ல இருக்கிற இந்த காயங்களை எப்படி மேற்கொள்வது என்று எங்களுக்கு நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறீங்களே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மனுஷர்கள் மறந்தாலும், பெற்றோர் ஒதுக்கினாலும், குடும்பத்தினர் ஒதுக்கினாலும், அப்பா நீங்க என் கூட இருக்கிறீங்களே அது போதும்னு சொல்லுங்க. இந்த காயங்களை தாண்டி வந்துடலாம், இந்த உள்ளான காயங்களை தாண்டிடலாம், மேற்கொண்டுடலாம். அதே மாதிரி சொந்த சகோதரர்கள் உங்களை காயப்படுத்தினாலும் உங்களுக்கு ஒரே ஒரு நோக்கம் இருக்கணும். ஆண்டவரே, என்னை கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, இம்மட்டும் என்னை நடத்துகிறதற்கு ஒரு தேவ திட்டம் உண்டு என்று அந்த தேவ திட்டத்தின் மேல போக்கஸ்டா இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய பிளான் மேலேயே குறிக்கோளா இருக்கும் பொழுது எந்த காயங்களும் உங்களை சேதப்படுத்த முடியாது. நீங்க தான் காயங்களை தாண்டி செல்வீங்க. மாறாக மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா நீங்க மாறுவீங்க. அதே மாதிரி பார்க்கும் பொழுது பொல்லாத சாத்தான், பெலிஸ்தன், சத்துரு விரோதமாக பேசின பொழுது எப்படி சவுல் எல்லாம் சோர்ந்து போனாலும், காயப்பட்டாலும் தாவீது காயப்படல. காரணம், அவனுக்குள்ளே இருந்த வைராக்கியம், அவனுக்குள்ளே இருந்த விசுவாசம், அவனுக்குள்ளே இருந்த கர்த்தர் செய்த நன்மைக்காக அந்த நன்றி அறிதல் உள்ள ஒரு இருதயம். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா உங்க மேல விசுவாசமா இருக்கிறேன், எங்களை இம்மட்டும் நடத்தினீர், இனியும் நடத்துவீர், நான் சோர்ந்து போக மாட்டேன்னு சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, சத்துரு துரத்தி 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 உங்களை வந்து காயப்படுத்தினாலும் நீங்க ஒன்னே ஒண்ணு, காயப்படுத்துறவங்களை ஆசீர்வதிச்சிருங்க. காயப்படுத்துறவங்களுக்கு மனதார நன்மை செய்யுங்க. காயப்படுத்துறவங்க, யோபுடைய வாழ்க்கையில பாருங்க, அவ்வளோ சிநேகிதர்கள் காயப்படுத்தினாங்க, உட்கார்ந்து உட்கார்ந்து காயப்படுத்தினாங்க. நீ அப்படி செஞ்சிருப்ப, இப்படி செஞ்சிருப்ப, அதனாலதான் உனக்கு இந்த ப்ராப்ளம், அதனாலதான் இந்த பிரச்சனை. இன்னைக்கு கூட சொந்தக்காரங்க சொல்லுவாங்களே, அதனாலதான் பிரச்சனை, இதனாலதான் பிரச்சனை. நீங்க பதிலுக்கு பதில் பேசாதீங்க, அவங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்க, அவங்களை ஆசீர்வதிங்க, பதில் நன்மை செய்யுங்க. கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார், உங்களுடைய காயங்களை ஆற்றுவார், காயங்களை தாண்டி செல்ல கிருபை கொடுப்பார். காயங்கள் உங்களை மேற்கொள்ளாது. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, யாரெல்லாம் இருதயத்தில் காயங்களோடு தாவீதை போல வேதனையோடு சொர்ந்து போய் இருக்கிறாங்களோ அத்தனை பிள்ளைகளுக்கு காயங்களை மேற்கொள்ளக்கூடிய வழிகளை கற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இப்பொழுதும் உள்ளான மனுஷனை ஆண்டவரை வேதனைப்படுத்துகிற அந்த காயங்களை தாண்டி செல்ல நம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை கொடுப்பீராக. நம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துவீராக ராஜா. நம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாயிருப்பார்களாக. ஆண்டவரே, காயப்படுத்துகிறவர்களுக்காக மன்றாடுகிற அபிஷேகம், காயப்படுத்துகிறவர்களுக்கு நன்மை செய்கிற அபிஷேகம், காயப்படுத்துகிறவங்களுக்கு ஆண்டவரே ஆசீர்வதிக்கிற அந்த அபிஷேகத்தினால நம்முடைய பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும் மனதளவுல பாதிக்கப்படாதபடி நீர் செய்த நன்மைகளை நினைத்து உமக்கு நன்றி செலுத்தி விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்த்து காயங்களிலிருந்து விடுதலை அடைந்து ஒரு பெரிய ஜெயத்தை பெற்றுக்கொள்ள இப்படி பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்கப்பா. எந்த இடத்துல தலை குனிந்தார்களோ, எந்த மனிதர்களால நெருக்கப்பட்டார்களோ அதே மனிதர்களுக்கு முன்பாக, அதே சகோதரர்களுக்கு முன்பாக, அதே குடும்பத்தாருக்கு முன்பாக உம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. வெட்கப்படுத்தப்பட்ட அதே இடத்துல நம்முடைய பிள்ளைகள் தலை நிமிர்ந்து நிற்கும்படி கர்த்தர் செய்வீராக. இவர்களை கொண்டு அநேகருக்கு ஆறுதலாய் மாற்றுவீராக. காயப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கொடுக்கிற மக்களாய், தேர்தல் கொடுக்கிற மக்களாய் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உங்க கையில தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். நீங்க மெடிடேட் பண்ணுங்க, அந்த வசனத்தை பிடித்து கொள்ளுங்க. ஒருவேளை இன்றைக்கு வசனம் வேகமா நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டேன், ஆனா நிறைய காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். அதனால திரும்ப ஒரு முறை இந்த செய்தியை கேளுங்க.
உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கு இந்த செய்தியை ஃபார்வர்ட் பண்ணுங்க. நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படட்டும். அது மாத்திரமல்ல, நம்முடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம கொடுக்குற ஒவ்வொரு செய்திகளும் காலையில் நடக்கிற 5:30 ப்ரேயர், ஈவினிங் நடக்கிற 5:30 ப்ரேயர், காலையில் நடக்கிற அனுதினமும் ஆவியானவரோடு எல்லாமே உங்களை தேடி வரும் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் இந்த கூட்டத்தை நம்ம முடிக்க போகிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா.